So welcome guys for the lecture circuit theory. In this video we will see some of the basics like charge na enna, current na enna, voltage na enna, power and energy. So இதுதான் நம்மளோட டாபிக். So இன்னைக்கு இவ்வளவு டாபிக். So charge, current, voltage, power and energy. So இந்த அஞ்சு மட்டும் என்ன, so இதை வச்சு பேசிக்ஸ் சம் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸும் அப்படி பார்ப்போம். So first of all charge அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா ஸோ அங்கே மொத்தம் மூணு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் எலக்ட்ரான்ங்கிறது உங்களோட நெகட்டிவ் சார்ஜ். பட் மெயினாக நமக்கு கரண்ட் ஃப்ளோக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரான்ஸ் தான். ஆனால் எலக்ட்ரான்ஸ் மட்டும் வராது. ஸோ எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து மெயினாக எங்கே கன்ஸ்டியூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் வயர் கனெக்ஷன் இருக்கோ அங்கே ஃபுல்லுமே மேக்ஸிமம் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து basically on electrons. But இப்போ பேட்டரிஸ் எடுத்துட்டோம் இல்லை செமிகண்டக்டர் டிவைசஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட இன்டர்னல் ஆப்ரேஷன்ல போத் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் ரெண்டுமே வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ அதனால வெறும் எலக்ட்ரான் மட்டும் கரண்ட்டுக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா தப்பு. போத் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ சார்ஜோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி கூலும். ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1.602 into 10 power minus 90. ஸோ நெகட்டிவ் சார்ஜ்னால மென்ஷன் இஸ் மைனஸ். அதே மாதிரி சார்ஜ் ஆஃப் புரோட்டான் will be 1.602 into 10 power minus 90. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதுல இருந்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க சார்ஜ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூலும் அப்படின்னா 1 கூலும் வேணும்னா 1 கூலும்ல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் ஆல்ஸ் எவ்வளோ புரோட்டான் இருக்கும்னு கேட்கலாம். ஸோ அதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டைமை நீங்கள் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நமக்கு ஒரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னா இட் வில் பி 6.24 into 10 power 18. ஸோ இது வந்து ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே. ஸோ கரண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ், அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ செகண்ட்ஸ்ல ஃப்ளோ ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து கரண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து மெஷர் பண்றோம். ஸோ மேத்தமெட்டிக்கலா டினோட் பண்றோம் அப்படின்னா I is equal to dq by dt. ஸோ dqங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ், அதே dtங்கிறது சேஞ்ச் ஆஃப் டைம். ஸோ கரண்ட் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்களேன். ஸோ நியூமரிக்கலாவும் சொல்லுவோம் அண்ட் தென் டைரக்ஷனா சொல்லுவோம். டைரக்ஷன் அப்படின்னா ஸோ இங்கே பொலாரிட்டியை மென்ஷன் பண்றோம். ஸோ ஒரு 5 ஆம்ஸ் கரண்டா எப்படி -5 ஆம்ஸா மாத்தலாம் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் தி ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் அதை வச்சு சொல்றோம். அதனால நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். மெஷர்ட் இன் ஆம்பியர். ஸோ யூனிட் வந்து ஆம்பியர் ஏ. ஸோ 1 ஆம்பியர் அப்படின்னா ஸோ 1 கூலும் பெர் செகண்ட். அப்போ இப்போ கரண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா மொத்தம் 2 கரண்ட் இருக்கு. ஸோ டிசி கரண்ட் அண்ட் ஏசி கரண்ட் மெயினா. ஸோ டிசி கரண்ட் அப்படின்னா இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ஆல்வேஸ் பி கான்ஸ்டன்ட், அதாவது யூனி டைரக்ஷனல் இருக்கும், எய்தர் பாசிட்டிவ் ஆர் கம்ப்ளீட்லி நெகட்டிவ். ஸோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா we are just checking for பாசிட்டிவ் கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் இது வந்து டைரக்ட் கரண்ட். அதுவே ரெண்டாவது ஒன் ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா ஸோ இது வந்து யூனி டைரக்ஷன் கிடையாது, பை டைரக்ஷனல், அதாவது பாசிட்டிவாகவும் இருக்கும் அண்ட் தென் யூனிக் பொலாரிட்டி கிடையாது, பை பொலாரிட்டி, பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் இருக்கும். அது போக டைம் பொறுத்து வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல என்ன கரண்ட் இருக்கு, அதே இந்த பாயிண்ட்ல என்ன கரண்ட் இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்லயும் அதோட வேல்யூஸ் வேரி ஆகும். பட் டிசிக்கு வந்து த்ரூ அவுட் டைம் வந்து கரண்ட் வந்து சேம் வேல்யூவை மெயின்டைன் பண்ணும். ஸோ நம்மள பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ we have mentioned a 3 ஆம்பியர், இந்த வயர் வழியா ஒரு 3 ஆம்பியர் கரண்ட் போகுது. ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட், இங்கிருந்து இங்கே போகுது. அதே கரண்ட்டை we can represent like this. ஸோ இப்போ இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ சேம் திங் பட் டைரக்ஷன் மாறி இருக்கு. ஸோ இங்கிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு பதில் இங்கே we have taken from this point to this point. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஆரோ டைரக்ஷன் மாத்திருக்காங்க. ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்றோம் அப்படின்னா -3 ஆம்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணா போத் இதுவும் சேம். இதுவே இது இந்த ஆரோ மார்க் இப்படி வச்சு நம்ம +3 அப்படி போட்டோம்னா இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட். பட் இது ரெண்டுமே சேம் அப்படின்னா we have to mention minus for opposite direction. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிக்சரும். ஸோ 5 ஆம்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் மூவ் ஆகுது. ஸோ அதே இது நம்ம -5 ஆம்ஸ் போட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அப்படின்னா கரண்ட் நீங்க எந்த டைரக்ஷன்ல எடுக்கீங்க அதை பொறுத்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். So example, so in the wire of figure 1, so electrons are moving
left to right and create a current of 1 milliampere. Determine I1 and I2. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா so electrons வந்து from left, so leftல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. மூவ் ஆகி எவ்வளவு கிரியேட் பண்ணுது அப்படின்னா கரண்ட்ங்கிறது 1 milliampere கிரியேட் பண்ணுது. நம்மளோட क्वेश्चनனா I1 ஓட வேல்யூ எவ்வளவு, I2 ஓட வேல்யூ எவ்வளவு. சோ ஆல்ரெடி அவங்க கொடுத்தாங்க கரண்டோட வேல்யூ எவ்வளவுன்னு. சோ 1 milliamps தான். பட் பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் I1 and I2 நம்ம என்ன அப்படி கண்டுபிடிக்கணும். சோ ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் ஆப்போசிட் டு தி flow of electrons. So electrons எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ எப்பவுமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம கரண்ட் டைரக்ஷன் இருக்கும். சோ அதான் ஹிண்ட். அப்படின்னு பார்த்தா क्वेश्चनல from left to right னு கொடுத்திருக்காங்க. அப்படினா current will be flowing through this direction. அப்படினா I2 ஓட டைரக்ஷன்ல தான் வந்து current flow ஆகும். அப்படினா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், I2 இங்க இருந்து flow ஆகுறனால I2 will be equal to 1 milliampere. But I1ங்கிறது it just flowing opposite. நார்மல் கரண்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல I1 இருக்கு. சோ அப்ப I1 will be negative. I1 is equal to minus 1 milliampere. அதே I2 is equal to plus 1 milliampere. So அதே மாதிரி next one, the total charge entering a terminal is given by Q is equal to 5t into sin 4 pi t millicoulomb. Calculate the current at t is equal to 0.5 seconds. So क्वेश्चनல சார்ஜ் கொடுத்தாச்சு, டைம் கொடுத்தாச்சு, நமக்கு கரண்ட் அப்போ எவ்வளவு ஃப்ளோ ஆகும், அதாவது அந்த டெர்மினல் எவ்வளவு என்டர் ஆகும் கேட்காங்க. சோ we know I is equal to dq by dt. சோ இங்க dq and dt ங்கிறது என்ன சொல்லிருக்கோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் சொல்லிருக்கோம். சோ அப்பனா இது வந்து மேத்தமேட்டிக்கலா சொன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சார்ஜ், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டைம். சோ நம்ம வந்து with respect to time, so differentiation of charge with respect to time. அப்பனா just q வை with respect to t differentiate பண்ணுங்க. பண்ணீங்கன்னா we will get dq by dt and then substitute t is equal to 0.5. இங்க வந்து எப்படி இருக்கு, இதுவும் with t ல தான் இருக்கு and then இதுவும் t இருக்கு. சோ அப்பனா we can differentiation like u v. So u v differentiate பண்ணோம் அப்படினா u dash v plus u v dash. So first இத differentiate பண்ணுங்க, இத கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு அதுக்கு அடுத்து plus இத கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு இத differentiate பண்ணுவோம். So ஆன்சர் பார்த்தோம் அப்படினா so dq by dt so differentiation பண்ணதுக்கு and then t substitute பண்ணிருக்கோம். final answer will be I is equal to 31.4 milliamps. So அப்பனா எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு Q ஓட ரெப்ரசன்டேஷன் வந்து in terms of t ல கொடுத்துட்டு அது மூலமா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எவ்வளவு கரண்ட் என்டர் ஆர் லீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். then voltage. so voltageங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு உங்க சார்ஜை மூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி நமக்கு தேவைப்படும். அது சிம்பிள், லோட் இருக்கு, அந்த லோட் நம்ம மூவ் தள்ளி வைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அதே மாதிரிதான் ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் மூவ் பண்ணதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா வோல்டேஜ் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா dw by dq. ஸோ dwங்கிறது எனர்ஜி, சேஞ்ச் இன் எனர்ஜி, dqங்கிறது சேஞ்ச் இன் சார்ஜ். ஸோ எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் யூனிட்டா அப்படின்னா யூனிட் ஈக்குவல் டு 1, யூனிட் ஈக்குவல் டு வோல்ட். ஸோ 1 வோல்ட் எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், எனர்ஜி ஆர் ஒர்க். ஸோ ஒர்க்கோட இதுன்னு பார்த்தோம், இல்லை எனர்ஜியோட இதுன்னு பார்த்தோம்னா ஸோ இட் வில் பி 1 ஜூல் பெர் கூலும் அல்லது 1 நியூட்டன் மீட்டர் பெர் கூலும். ஸோ இதுவும் வந்து ஒரு 1 மார்க்கை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1 வோல்ட் வந்து எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் போய் இருக்கு. ஸோ 1 ஜூல் பெர் கூலும் 1 நியூட்டன் பெர் கூலும். ஸோ வோல்டேஜ் பார்த்தனாலுமே இங்கேயும் ஏசி வோல்டேஜ் அண்ட் தென் டிசி வோல்டேஜ் இருக்கு. ஸோ டிசி வோல்டேஜ்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து பொலாரிட்டி வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க, பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்ட்டு. ஸோ ஏசி வோல்டேஜுக்கு பிளஸ் மைனஸ் கிடையாது, அதுக்கு ஃபேஸ் நியூட்ரல் நம்ம எடுத்துக்கிறோம். அங்க எந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் எந்த பாயிண்ட் நெகட்டிவ் கணக்கு கிடையாது. ஸோ அப்புறம் இப்போ ஒரு டிசி எடுத்துட்டோம் அப்படின்னா டிசியில ஸோ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஏ டு பி மெஷர் பண்றது அப்படியே will be opposite to பி டு ஏ. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, 5 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கோங்க. பேட்டரி எடுத்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல் வந்து மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் ப்ரோப் அண்ட் நெகட்டிவ்ல வந்து நெகட்டிவ் ப்ரோப் வச்சுன்னா இட் வில் மெஷர் 5 வோல்ட். அதே இது நம்ம ப்ரோப் மாற்றி வச்சுன்னா இட் வில் மெஷர் -5 வோல்ட். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம், VAB is equal to -VBA. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா A to Bங்கிறது வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னா B to Aங்கிறது வோல்டேஜ் ரைஸா இருக்கும். ஸோ வோல்டேஜ் ரெப்ரசன்டேஷன். ஸோ இங்கேயே எப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்து நம்ம வோல்டேஜ் சொல்லலாம். ஸோ எப்பவுமே என்னன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு மெஷர் பண்ணுங்க. ஸோ அப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்க வந்து நான் ஏங்கிற பாயிண்ட்டை என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் மெஷர் பண்றேன் அப்படின்னா இங்க ஆல்ரெடி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ஸோ அப்படின்னா வோல்டேஜ் வந்து மல்டிமீட்டர் காமிக்கிறது பாசிட்டிவ் தான் காமிக்கும். பட் இங்க கொடுத்துருக்க வோல்டேஜ் வேல்யூ எவ்வளோ, ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கதே -5 தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா
voltage across AB will be equal to -5. Second picture figure B பார்த்தோம் அப்படினா இங்க A ல பார்த்தோம் அப்படினா so A ல வந்து நெகட்டிவ் பத்தி கனெக்ட் பண்ணிருக்கோம், B ல வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்பனா voltage will be measured in negative. அவங்க V is equal to 5 கொடுத்திருக்காங்க, அப்பனா it will be -5. so figure C இங்க பார்த்தோம்னா so A ஓட வேல்யூ பாசிட்டிவ், B ஓட வேல்யூ நெகட்டிவ். அப்ப நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வோல்டேஜும் பாசிட்டிவ் தான் இருக்கும். V is equal to 5 அப்பனா +5 வோல்ட். இங்க பார்த்தோம் அப்படினா so A வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ல இருக்கு, அப்பனா voltage will be measured as a negative. ஆல்ரெடி கொடுத்திருக்கிறது எப்படி கொடுத்திருக்காங்க, V is equal to -5 னு கொடுத்திருக்காங்க. அப்பனா minus into minus so +5. so polarity இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காமிச்சிருக்கோம். so இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம். so example, another example. For the element in the given figure, V1 is equal to 15 volt. Determine V2. So V1 ஓட வேல்யூ கொடுத்தாச்சு 15 volt. V2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. so positive and negative. அப்பனா இங்க V1 ஓட வேல்யூ 15 னா இங்க வந்து பிளஸ் மைனஸ் னு அர்த்தம். பட் V2 ஓட polarity எப்படி இருக்கு, மேல வந்து நெகட்டிவ், கீழ வந்து பாசிட்டிவ். அப்பனா V2 மெஷர் பண்ணும்போது will get a negative value. பட் நமக்கு இந்த வோல்டேஜ் எவ்வளவு தெரியும், 15 தெரியும். அப்பனா it will be -15. so then power, so power is ஒண்ணும் கிடையாது, just rate of change of energy. so energy by time, அதுதான் வந்து power. so dW by dt, so rate of change of energy divided by rate of change of time. so எப்படி மெஷர் இதே எப்படி மாத்தி எழுதலாம் அப்படினா so P equal to dW by dq into dt. so அதாவது என்னன்னா இது வந்து நம்ம வோல்டேஜ்ல பார்த்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, and then this is for mathematical form for your current. so அப்பனா பவரை வந்து V into I இப்படியே நம்ம மென்ஷன் பண்ணலாம், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் voltage and current. so இப்படி மெஷர் பண்ணக்கூடிய பவர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா instantaneous power அப்படிம்போம். so maximum power வந்து நம்ம capital P or small p வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். unit will be watt. so and then so power வந்து either ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டோம்னா பவர் வந்து வாங்கவும் செய்யலாம் இல்ல கொடுக்கவும் செய்யலாம். இப்போ வாங்குது அப்படினா அது என்ன சொல்லுவோம், பவர் அப்சர்வ்னு சொல்லுவோம். அதை கொடுக்குது அப்படினா we can tell that as a power supplied. அது எதை சொல்லுவோம் அப்படினா based on voltage and current ஓட ப்ராடக்ட். so பாசிட்டிவா இருக்கு பவர் அப்படினா இது வந்து என்ன பண்ணிருக்கு, அப்சர்வ் பண்ணின்னு அர்த்தம். அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா it will be supplied. so அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். so அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படினா passive sign convention. என்ன அப்படினா உங்களோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் polarity இதுதான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. so இதோட ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படினா we can take that as a absorbing power. அதே இல்ல பவரோட இது வந்து ப்ராடக்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னா நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து சப்ளையிங் பவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். so எப்படி சொல்லலாம்னா பவர் அப்சார்ப்ட் வந்து எப்பவுமே equal to negative of power supplied. அப்பனா இது இங்க கொண்டு வந்தோம் அப்படினா total power, power absorbed plus power supplied will be equal to 0. அதாவது எவ்வளவு வாங்குறோம் எவ்வளவு கொடுக்குறோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா it will become 0. so அதான் இந்த கன்வென்ஷன் கொடுத்தாங்க, power absorbed is equal to negative of power supplied. example, so first one, so இங்க பாத்தீங்கன்னா இங்க வோல்டேஜ் மெஷர் பண்ணி x வந்து நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துட்டேன். so இங்க வோல்டேஜ் மெஷர் பண்ணா V is equal to +4. அதே மாதிரி கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்து வெளியே பாசிட்டிவ்ல இருந்து போகுது. so we can take that as a +3. அப்பனா 4 into 3, so ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் 12 watt. அப்படியே நம்ம அங்க கரண்ட் டைரக்ஷன் நம்ம வந்து பாசிட்டிவ் தான் கொடுத்திருப்போம். so அப்பனா இங்க 12 watt. so அப்பனா அப்சார்பிங் பவர். so இங்க பாத்தீங்கன்னா so x வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அப்பனா வோல்டேஜ் will be minus. so கரண்ட் வந்து எப்படி இருக்கு டுவர்ட்ஸ் நெகட்டிவ் தான் இருக்கு. அப்பனா கரண்ட் we can take it as -3. அப்படி இல்லாட்டி கரண்டோட டைரக்ஷன் மாத்தணும் அப்படின்னா இங்க டைரக்ஷன் வந்து ஆரோ வந்து டுவர்ட்ஸ் இந்த சைடு வரும். இந்த சைடு வரும்போது இங்க ஆட்டோமேட்டிக்கா -3 வரும். அப்புறம் -4 into -3 absorbing power will be 12 watt. so next இங்க பார்த்தோம் அப்படின்னா so voltage will be +4 but current ஓட டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு. அப்பனா மாத்தணும் அப்படின்னா so -3 அப்பனா +4 into -3 -12 watt. அப்பனா என்ன அர்த்தம், பவர் அப்சார்ப்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அப்பனா ஆட்டோமேட்டிக்கா சப்ளையிங் பவர் is equal to 12 watt. so அதே மாதிரி இங்க வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் பட் கரண்ட் பாசிட்டிவ். அப்பனா -4 into 3 -12 watt. அப்பனா சப்ளையிங் பவர் 12 watt. so அப்பனா இங்க பார்க்கலாமா, so இந்த சர்க்யூட்ல பவர் அப்சார்ப்ட் ஒரு இடத்துல எவ்வளவுன்னு கேட்காங்க. so பாசிட்டிவ் வோல்டேஜ் பாசிட்டிவ் கரண்ட். அப்பனா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம், சிம்பிளா it will be 6 watt power absorbed. ஓகேவா. and then இங்க பார்த்தோம்னா so இங்கேயும் நமக்கு எப்படி இருக்கு நெகட்டிவ், பட் நெகட்டிவ்ல இங்க என்ன கொடுத்திருக்காங்க மைனஸ் கொடுத்திருக்காங்க. அப்பனா it will be பாசிட்டிவ் வோல்டேஜ். இங்க என்ன கொடுத்திருக்காங்க -3 amps. அது இப்படியே ஃப்ளோ ஆச்சுனா டுவர்ட்ஸ் இங்கிட்டு தான் ஃப்ளோ ஆகும். அதோட டைரக்ஷன் மாத்தணும் அப்படின்னா it will be 3 amps. so 3 into 2 again 6 watt absorbed. so next one figure C. இதுல பார்த்தோம் அப்படின்னா so voltage plus, so அப்படின்னா இங்க என்னது so it will be V is equal to
4. அதே கரண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ டைரக்ஷன் சேம் பட் கரண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க -5 அப்படின்னா 4 into -5 -20 அப்படின்னா -20 வாட் பவர் அப்சார்ப்டு அப்படி 20 வாட் பவர் சப்ளைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எனர்ஜிங்கிறது ஜஸ்ட் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் ஆர்எல்ஸ் எனர்ஜி எப்படி சொல்லலாம் பவர் இன்ட்டு டைம். ஏன்னா நம்ம அங்கே பவர் என்ன பார்த்தோம் பவர் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி எழுதணும். ஸோ அப்படின்னா P ஈக்குவல் டு E/T அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக E வேணும் அப்படின்னா P into T. ஸோ பவர் இன்ட்டு டைம். ஸோ மெஷர்ட் இன் ஜூல்ஸ் மோஸ்ட்லி எனர்ஜிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் கேலரிஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா வாட் ஹவர்ஸ். ஸோ வாட் ஹவர்ஸ் இப்போ வீட்டில் வந்து எத்தனை யூனிட் ஓடி இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட் ஹவர் சொல்லுவோம். அப்புறம் பேசிக் யூனிட் வந்து இருக்குது வாட் ஹவர். ஸோ 1 வாட் ஹவர்ங்கிறது எவ்வளோ 3600 ஜூல்ஸ். ஸோ அப்புறம் நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம்னா இன்ஸ்ட் ஆஃப் வாட் ஹவர் தே மே கிவ் ஜூல்ல கொடுத்துட்டுமே அது மூலமா நமக்கு வந்து பவர் என்ன அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஸோ அதுக்காண்டியே இந்த இது கொடுத்துருக்கோம். ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் ஹவு மச் எனர்ஜி டஸ் அ 100 watt எலக்ட்ரிக் பல்ப் கன்சியூம் இன் 2 hours. ஸோ 100 வாட்ங்கிறது நம்மளோட பவர். ஸோ பவர் ரேட்டிங் ஆஃப் பல்ப். அது மாதிரி டைம் கொடுத்துருவாங்க மொத்தம் 2 மணி நேரம் கன்சியூம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். ஸோ 100 into 2 ஸோ 200 வாட் ஹவர். அப்படி இதே இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 0.2 யூனிட் ரெடி 0.2 கிலோவாட் ஹவர். ஸோ கிலோவில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 10⁻³ மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால 0.2 கிலோவாட் ஹவர் அது 200 watt hour. The stove element draws 15 ampere when connected to a 240 volt line. How long does it take to consume 57.6 kilowatt hour? ஸோ இங்கே வந்து நம்ம கரண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டவோட கரண்ட் வந்து 15 amps அதாவது ஸோ டோட்டல் வோல்டேஜ் சப்ளையும் கொடுத்தாச்சு 240. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா எவ்வளோ நேரம் அது ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு 57.6 கிலோவாட் ஹவர் கன்சியூம் ஆகுது. அதாவது 57.6 யூனிட்ஸ் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆச்சுன்னா ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன் டைம். ஸோ எனர்ஜிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் ஹவர். ஸோ இவங்க 57.6 கிலோவாட் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 57600. ஸோ கேக் பல் 1000 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பவர்ங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ பவர்ங்கிறது என்ன பார்த்தோம் V into I. ஸோ Vங்கிறது 240 Iங்கிறது 15. ஸோ அதான் I into V கொடுத்துருக்கோம். ஸோ டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகுது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 டைமையும் டினாமினேட்டர் கொண்டு வாங்க. ஸோ therefore times equal to 16 hours. So these are our reference book. So இது வந்து நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக we will move to the main topics. Thank you guys.